ஜம்பை கல்வெட்டு 1981 விழுப்புரம் மாவட்டம் திருக்கோவிலூர் வட்டத்தில் இருக்க ஜம்பை என்னும் கிராமத்தில் தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறை ஒரு தமிழ் பிராமி கல்வெட்டை கண்டுபிடிக்கிறாங்க. இந்த தமிழ் பிராமி கல்வெட்டுக்கும் அசோகருடைய கல்வெட்டுக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. இந்த கல்வெட்டுக்கும் அசோகருக்கும் என்ன தொடர்பு, இந்த கல்வெட்டு எந்த மன்னனுடைய ஆட்சி காலத்தில் வைக்கப்பட்டது, அந்த கல்வெட்டு தர வரலாற்று செய்தி என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இந்த கல்வெட்டு தமிழ் பிராமி வரி வடிவத்தில் தமிழ் மொழியில் பொறிக்கப்பட்டிருக்கு. இந்த கல்வெட்டு தர வரலாற்று செய்தி என்னன்னா, சதியபுத்தோ அதிகன் நெடுமான் அஞ்சி ஈத்த பாலி. இங்க பாலின்றது சமணர் படுகையை குறிக்கும். அதிகன் நெடுமான் அஞ்சி யார் இவர்? சங்க காலத்துல தகடூரை ஆண்ட ஒரு சிற்றரசர் ஆவார். கடையெழு வள்ளல்கள்ல ஒருவர். அவ்வைக்கு நெல்லிக்கனியை கொடுத்தவர். அதியமான் சமண முனிவருக்கு படுக்கை அமைத்து கொடுத்தது தான் இந்த கல்வெட்டோட செய்தி. இந்த கல்வெட்டுக்கும் அசோகருடைய கல்வெட்டுக்கும் இருக்க தொடர்பு என்னன்னு கேட்டால், அசோகர் தன்னுடைய கல்வெட்டில் ஸ்வஸ்திரி விஜிதேம்பி தேவனாம்பியச பேதசினோ ராணோன்னு கடவுளை வாழ்த்திட்டு அடுக்கடுத்த வரிகளில் பிரா சந்தேசித்த சோடா பாடா சத்தியபுத்தோ கேதலபுதோன்னு குறிப்பிட்டிருப்பார். இங்கே அசோகர் சோடா என்ற சோழர்களையும் பாடா என்ற பாண்டியர்களையும் கேதலபுதோ என்ற சேரர்களையும் குறிப்பிட்டிருப்பார். இந்த கல்வெட்டு கிடைக்கிற வரைக்கும் அசோகருடைய கல்வெட்டில் குறிப்பிடப்பட்டிருந்த சதியபுத்தோ யாருங்கிற கேள்வி எல்லாரிடத்தையும் இருந்தது. இந்த கல்வெட்டு வாயிலா நாம அசோகருடைய கல்வெட்டை தொடர்புபடுத்தி பார்க்கும்போது அதில் குறிப்பிடப்பட்டிருக்க சதியபுத்திரர் என்பவர் அதியமான் தான் என்றும், அவருடைய பேரும் புகழும் மூவேந்தருக்கு இணையாக இருந்தது என்றும், அவருடைய பேரும் புகழ் அசோகர் வரைக்கும் பரவி இருந்தது என்றும் நம்மளால தெரிஞ்சுக்க முடிகிறது. இந்த கல்வெட்டோட மற்றொரு சிறப்பு என்னன்னா, அதியமான் மலையமான் திருமுடிக்காரிய வெற்றி பெற்றதாக இலக்கியங்கள் குறிப்பிடுகின்றன. இலக்கிய செய்தியை மெய்ப்பிக்கும் வகையில் இந்த கல்வெட்டானது மலைமான் திருமுடிக்காரியோட தலைநகரான திருக்கோவிலூருக்கு பக்கத்தில் கிடைச்சிருக்கு. இந்த கல்வெட்டு அதியமான் மலைமான் திருமுடிக்காரிய வெற்றி பெற்ற மறைமுக செய்தியையும், அசோகர் கல்வெட்டில் குறிப்பிட்டப்பட்டிருந்த சதியபுத்திரர் அதியமான் தான் என்ற செய்தியையும், சங்க காலத்தில் அரசர்களுக்கும் சமணர்களுக்கும் இடையே இருந்த தொடர்பையும் நமக்கு தருகிறது. எனவே தமிழக வரலாற்றில் ஒரு மிக முக்கியமான கல்வெட்டாக இந்த கல்வெட்டு திகழ்கிறது.